Chicken dum biryani. ஒரு பாத்திரம் சூடு பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயம் நான் எடுத்துன்னு இருக்கேன். அதை போட்டு நல்லா அது கோல்டிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன்னு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கின்னு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம புதினாவும் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்பலாம் ஃப்ரை பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். அதுக்கப்புறம் நான் பெரிய தக்காளி 1 தக்காளி எடுத்துன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் பாதி டீஸ்பூனு மஞ்சாத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கான சால்ட் போட்டு நல்லா அந்த தக்காளி வேகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் நம்ம 3 டீஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் நான் 3/4 kg சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலா ஒட்டுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது இந்த டைமில் நான் 3/4 kg சிக்கன் எடுத்துருக்கேன் இல்லையா, அதே மாதிரி 3/4 kg ரைஸும் எடுத்துருக்கேன். நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ அந்த தண்ணி கூட நீங்கள் எதில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ ரைஸு, அதே கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட்டு நீங்கள் டபுளாக எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றிக்கிட்டு அது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ தண்ணி ஊற்றிட்ட பிறகு நம்ம அந்த இது பாத்திரம் கவர் பண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் விடலாம். இப்போது இந்த தண்ணி பாயில் ஆகிடுச்சு. இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டுடலாம். நான் ஃபுல்லு ஹை ஃப்ளேம்லலாம் நான் வைக்கல, ரொம்ப லோவில் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சு தம்முக்கு விட போகிறோம். ஸோ அந்த லோ ஃப்ளேம்லேயே இந்த ரைஸை வேகும். ஸோ இப்போ இது சிக்கனாக வெந்திருக்கு, ரைஸாக வெந்திருக்கு.
நீங்கள் பார்க்கலாம். Chicken dum biryani is ready to serve. Thank you for watching the video. Please like, share and subscribe to my channel for more videos.